الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. وعن ابن عمر رضي الله عنهما قال: أخذ رسول الله صلى الله عليه وسلم بمنكبي فقال: كن في الدنيا كأنك غريب أو عابر سبيل. وكان ابن عمر رضي الله عنهما يقول: إذا أمسيت فلا تنتظر الصباح، وإذا أصبحت فلا تنتظر المساء، وخذ من صحتك لمرضك ومن حياتك لموتك. رواه البخاري. பின்னித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நம் தொடர்ச்சியாக மரணத்தை நினைவு கூறுதல் மற்றும் மேலெண்ணங்களை, இந்த உலகத்துடைய அதிகமான ஆசைகளை குறைத்துக் கொள்ளுதல் என்ற தலைப்பை பார்க்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய இந்த தலைப்பின் ஹதீஸு புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை என் தோள்பட்டையை பிடித்து கொண்டு ஒரு பயணியாகவோ அல்லது பாதையை கடந்து செல்பவராகவோ நீ இந்த உலகத்தில் இருந்து கொள்வீராக என்று கூறினார்கள். பிறகு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது இந்த வார்த்தைகள் கூறுவார்கள்: நீர் மாலை நேரத்தில் இருந்தால் காலை நேரத்தை எதிர்பார்க்காதீர், நீர் காலை நேரத்தில் இருந்தால் மாலை நேரத்தை எதிர்பார்க்காதீர். உம் நோய் நிலையை கருத்தில் கொண்டு, உம் உடல் நிலையையும் நீர் இறப்பதையும் கருத்தில் கொண்டு உம் உயிர் வாழும் காலத்தையும் பயன்படுத்திக் கொள்வீராக என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருக்கின்றார். இப்போ இந்த முதல் பாகம், இந்த ஹதீஸுடைய முதல் பாகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ். அடுத்த பாகம் சஹாபியுடைய அஸர், சஹாபியுடைய கூற்று, தன்னுடைய மாணவர்களுக்கு அந்த உபதேசம் செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக தன்னுடைய சஹாபாக்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான உபதேசம் செய்ய வேண்டும் என்றால் அவருடைய கையை பிடித்தோ அல்லது அவரை அழைத்தோ அல்லது அவருடைய தோல் புஜத்தில் கையை வைத்து என்ன செய்வார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உபதேசத்தை கூறுவார்கள். அதன் பிரகாரம் இங்கு அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள், சுப்ஹானல்லாஹ், மிக பிரபல்யமான சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றுவதில், அவருடைய காலடி சூடுகளை பின்பற்றுவதில் அவ்வளவு துல்லியமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்துல்லா பின் உமர். இவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, இந்த உலகத்துடைய நிலை, நீ உலகத்தில் வாழும் பொழுது எப்படி வாழ்ந்து கொள்? ஒன்று, ஒரு அந்நியனாக வாழ்ந்து கொள், அல்லது வழிபோக்கனை போல வாழ்ந்து கொள். அந்நியன் என்று பார்க்கும் பொழுது ஸ்ட்ரேஞ்ச் பர்சன். அந்நியன் எப்பொழுது சொல்லப்படும்? ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு சென்று அங்கு தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கோ அல்லது தன்னுடைய வியாபாரத்திற்கோ அல்லது ஏதோ ஒரு படிப்புக்கோ தன்னுடைய சேவைக்காக செல்கின்றார் என்றால் அங்கு செல்லும் பொழுது அவன் அந்நியன், யாரும் தெரியாது. அப்போ என்ன செய்வான்? தன்னுடைய வேலையை முடித்து விட்டு திரும்பவும் தன்னுடைய தாயகத்திற்கு, தாய் நாட்டுக்கு திரும்புவதற்காக முயற்சி செய்வான். அப்ப அவன் தன்னுடைய அனைத்து விஷயங்கள் அங்க என்ன செய்ய மாட்டான்? அனைத்தையும் வைத்துக் கொள்ள மாட்டான். மாறாக வேலை முடிஞ்சுதான் திரும்பியும் வரக்கூடியவனாக பார்ப்பான். அதே போலதான் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர் இந்த உலகத்தை ஒரு பயணம் செய்யக்கூடிய ஒரு அந்நியனை போல வாழ்ந்துவிட்டு தன்னுடைய ஆசைகளையோ தன்னுடைய மேலெண்ணங்களை அதிகமாக இந்த உலகத்துடன் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லது வழிபோக்கனை போல நீங்கள் செய்து கொள்ளுங்கள். நீங்க பயணம் செய்கின்றீங்க, பயணம் செல்லும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? எவ்வளவு பயணத்தில் இலகுவான சாமான்கள், எவ்வளவு குறைவான சாமான்கள் நாம் வைத்து கொண்டு பயணம் கொள்வோமோ அவ்வளவு இலகுவாக அந்த பயணங்கள் முடியும், அவ்வளவு சிறப்பாக முடியும். எல்லா பொருட்களையும் சுமந்து கொண்டு செல்லும் பொழுது அந்த பயணத்தில் சிரமங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள். அதனால தான் நாம் பார்க்கிறோம், பயணம் மேற்கொள்ளும் பொழுது எதுவெல்லாம் எனக்கு அத்தியாவசியமானது என்று பார்த்துவிட்டு அதிலும் சில நேரத்தில் இதை வைத்து அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம், அதை வைத்து அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம் என்று நம்ம என்ன செய்யறோம்? பயணத்தில் சில நாட்கள் தானே என்று நாம செய்துவிட்டு செல்கிறோம். அதே போலதான் இந்த உலகத்திலும், இந்த உலகத்தை விட்டு மறுமை நாம் செல்வது என்பது இது உண்மையானது, இது எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இப்போ இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது அந்த பயணம் அந்த நீண்ட பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது உன்னுடன் இந்த உலகத்தில் உடைய விஷயங்கள் அதிகமாக சுமந்து கொண்டு செல்லாதே. ஏனென்றால் அங்கு மறுமையில் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு இடக்கூடியவனாக இருப்பார்.
இங்கு அதிகமான இங்கு இருக்கக்கூடிய உலக விஷயங்களை சுமந்து கொண்டா என்றால் அந்த பயணம், மறுமையுடைய பயணம் மிக கடுமையாக ஆகும். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்களுக்கும் உபதேசம் செய்யறாங்க. இது எல்லாருக்குமே இங்கு இந்த உபதேசம் தான். ஏனென்றால் நாம இந்த உலகத்துல எது வரைக்கும் இருப்போம் என்று தெரியாது. நம்முடைய வாழ்வாதாரம் எது வரைக்கும் இருக்கின்றது தெரியாது. அதனால்தான் அந்த சஹாபி தன்னுடைய மாணவர்களுக்கு அல்லது அந்த தாபியங்களுக்கு உபதேசம் செய்யும். என்ன செய்யறாங்க? காலை அடைந்தா அந்த உனக்கு கிடைக்க அந்த வாய்ப்பை அதிகமாக நீ நன்மையான விஷயங்களை பயன்படுத்தி கொண்டு மாலை வரை நீ காத்து கொண்டிருக்கார். மாலை நீ அடைந்து விடுவேன் என்று நீ காத்து கொண்டு இருக்கின்றார். அதே போல மாலை அடைந்து விட்டாய் என்றால் காலை வரை நன்மையான அமல்களை தாமதப்படுத்தி காலை நாளைக்கு நான் செஞ்சுக்கிறேன் என்று தாமதப்படுத்த வேண்டாம். அதே போல பாவங்களிலிருந்து மீள்வதற்காக நாளை நான் பாவ மன்னிப்பு தேடிக் கொள்கின்றேன் என்று தாமதப்படுத்த வேண்டாம். ஏனென்றால் எத்தனையோ பேர் காலை அடைகின்றார்கள், மாலை அடைவது கிடையாது. எத்தனையோ பேர் மாலையில் இருக்கின்றார்கள், காலையை அடைவது கிடையாது. நான் பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ், வீட்டை விட்டு வெளியே சென்று மதியம் சாப்பாட்டுக்கு வந்துடுவேன் என்று சொல்லிட்டு போறாரு. ஆனால் சாப்பாடு தயாராகி விடுகின்றது, அவரால் வர முடியும். ஆடையை அணியிறாரு, ஆனால் அவரால் கலட்ட முடியாத நிலை. குளிப்பாட்டக்கூடியவர் தான் வெட்டி எடுக்கக்கூடிய நிலை இருக்கும். இப்படி என்று ஒவ்வொரு விஷயங்களை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது எப்பொழுது நம்முடைய நேரம் வரும் என்று தெரியாது. ஆக ஒரு நன்மையான காரியத்தில் செய்ய வேண்டும் என்றாலும் உடனடியாக செய்ய வேண்டும், தாமதப்படுத்தாதீர்கள். ஒரு பாவத்தை விட்டு நீங்கள் திரும்பி மீள வேண்டும், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்றாலும் சரி, நீங்கள் அந்த விஷயத்தில் தாமதப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் எப்பொழுது என்ன ஆகும் என்று தெரியாது யாருக்கும். அதற்கு பிறகு நபி அந்த சஹாபி என்ன உபதேசம் செய்தார்கள்? உன்னுடைய உடல் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது அந்த உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள். நன்மையான காரியத்திலும் அல்லாஹ்வை கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள். எதற்கு முன்னால்? நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால். மனிதன் நோயாளியாக ஆன பிறகு அவன் இயலாமையில் அல்லது அவனால எதுவுமே செய்ய முடியாத நிலையில் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையும் அவனுக்கு ஏற்படும். வேற யாராவது அவரை சுத்தப்படுத்தக்கூடிய நிலையில் இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் தள்ளப்படுவதற்கு முன்னால் உனக்கு உடல் ஆரோக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உடல் ஆரோக்கியத்தை நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள். அதே போல ஒலி ஹயாத்தி கப்ல மௌத்தி, உன்னுடைய மௌத்து வருவதற்கு முன்னால் உனக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அவகாசத்தை நீ பயன்படுத்திக் கொள். மௌத்து வந்த பிறகு நீ கத்தினாலும் சரி, கதறினாலும் சரி, அழுதாலும் சரி, மன்றாடினாலும் சரி, மன்விட்டு அல்லாஹ்விடம் கேட்டாலும் சரி, திரும்ப உனக்கு கொடுக்கப்படாது. அப்போ நம்முடைய இந்த உபதேசம் சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்துல நம்முடைய மேலெண்ணங்கள், அதிகமான ஆசைகள் குறைக்கும். எப்பொழுது மனிதன் மௌத்துடைய விஷயங்களை சிந்திப்பானோ அவன் மறுமைக்காக தயார் செய்யக்கூடியவனாக இருப்பான். அவன் அந்த மறுமையுடைய நீண்ட பயணம், தனிமையில் செய்யக்கூடிய அந்த பயணத்தில் நன்மையான காரியங்களை அவன் சேகரித்துக் கொள்வான். எதுவுமே நிரந்தரமாக கிடையாது அன்புகள். இன்று நான் இந்த அமர்வில் இந்த இடத்தில் நான் சில உபதேசங்களை எனக்கும் இருக்கக்கூடியதை செய்கிறேன். நாளை ஏற்படுமா தெரியாது. நீங்க கேட்கிறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி திரும்ப வாய்ப்பு கிடைக்குமா தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எதுவுமே கேரண்டி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், கொடுக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு நன்மையான காரியங்களில் ஈடுபடுத்திக் கொள்வதுதான் ஒரு அறிவுள்ளவருடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு நினைவுபடுத்தி அல்லது உபதேசம் செய்து இது நமக்கும் இந்த உலகத்தில் இதை மாதிரி வாழ்ந்து கொள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஒரு வாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாய், எப்படிப்பட்ட அந்த பாய், சுப்ஹானல்லாஹ், அந்த பேரிச்சப்பழத்துடைய இலைகள் செய்யப்பட்ட அந்த பாயில படுக்கிறாங்க. நமக்கு தெரியும் எப்படிப்பட்டது, அது மிக கடுமையாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல்ல என்ன செய்து காயப்படுத்துகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்த உடனே அழுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு ஏன் இப்படிப்பட்டது? நீங்க ஒரு வாட்டி நீங்க எங்களை கட்டளையிட்ட உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு என்ன செய்வேன், சிறந்த ஒரு விரிப்பை நாம் விரித்திருப்போமே, உங்களுக்காக இப்படி செய்திருப்போமே என்று அவர்கள் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள்? மாலி ஒலி துனியா, எனக்கும் இந்த உலகத்திற்கு என்ன தொடர்பு? இன்னமா அன ராகிபுன், நான் ஒரு பயணம் செய்யக்கூடியவனை போலதான். இஸ்தகல்லஹு தஹ்த ஷஜரா,
களைப்பு ஏற்படும் பொழுது மரத்தடியில் நிழலை தேடி கொஞ்சம் ஓய்வு பெற்றுக் கொள்கின்றேன். சும்மராக அதற்கு பிறகு ஓய்வு கிடைத்த பிறகு திரும்ப என்னுடைய பயணத்தை நான் மேற்கொள்கின்றேன். இது என்னுடைய வாழ்க்கை, இதுதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்று. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பியிருந்தா அவங்களுக்கு அல்லாஹு தஆலா தங்க வீடை அல்லாஹ்ல கொடுத்திருப்பான், தங்க பொற்குயலை அல்லாஹ்ல கொடுத்திருப்பான். ஆனால் அவர்கள் விரும்பியது மறுமையுடைய அந்த நிரந்தரமான அந்த வாழ்க்கை தான். இந்த உலகம் இது அற்பமானதால் யாரிடம் இருந்தது கிடையாது. ஆக கணிச்சுக்குரிய அல்லாஹ்வுடைய நாம இந்த ஹதீஸுடைய உபதேசத்தை நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு முடியுமோ அல்லாஹ் கொடுத்த இந்த வாய்ப்புகள், அது நம்முடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், நம்முடைய நேரமாக இருக்கட்டும், நம்முடைய மற்ற அனைத்து விஷயங்களாக இருக்கட்டும், இது அனைத்துமே சரியாக பயன்படுத்தி கொண்டோம் என்றால் நம்மை தவறான விஷயத்தில் கொண்டு செல்லாது. நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் தான் அது நம்மை தவறான பாதைக்கு கொண்டு செல்லும். பொருளாதாரம் பாருங்க, சரியாக பயன்படுத்தினோம், உரிமையாளர்களுக்கு கொடுத்தோம் என்றால் வீண் விரைவான விஷயங்கள் நாம செய்ய மாட்டோம். நம்முடைய உடல் ஆரோக்கியம் சரியாக அதை அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட விஷயத்தில் மார்க்க கல்வி கற்பதும் சரி, கற்பிப்பதும் சரி, அந்த மார்க்கத்துடைய விஷயங்களை பேணக்கூடிய விஷயத்தில் செலவு செய்யும் பொழுது வீணான, அனாச்சாரமான, ஹராமான, தடை செய்யப்பட்ட விஷயத்தில் நம்ம செலுத்த மாட்டோம். குறிப்பாக இப்ப இருக்கக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஹாலிடேஸ் என்று கிடைக்கக்கூடிய பாருங்க, எப்படி செலவு செய்யறது என்று தெரியாத நிலை இருக்கு. அதே போல நம்முடைய உடல் ஆரோக்கியம் சரியாக செலவு செய்தோம் என்றால் நமக்கு மற்ற விஷயங்களுக்கு நாம் செலவு செய்ய தேவையில்லை. டைம் நம்ம மேனேஜ்மெண்ட் செஞ்சோம் என்றால் நம்ம வீணடிக்கக்கூடிய நிலையில் இங்கு பாதுகாக்கப்படுவோம். ஆக இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட இந்த ஹதீஸை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் மறுமைக்காக நாம் முயற்சி செய்து கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளை அதை அல்லாஹுக்காக கட்டுப்பட்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக பயன்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.